பிரதமர் ஹிந்தியை பரப்புவதாக பொய் செய்தியை பரப்புகிறார் முதலமைச்சர் என எல் முருகன் பதிலடி கொடுத்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். சமய மணிவண்ணன், இது தொடர்பான முழு விவரங்கள். சமயமணிவண்ணன், வணக்கம். நேற்றைய தினம் தமிழ்நாட்டின் பாஜக பூத் கமிட்டி மெம்பர்களிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி தாய்மொழியை தமிழ் மொழியாக என வருவதாக தெரிவித்திருந்தார். இதற்கு இன்று காலை விமர்சனம் அளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், ஒருபுறம் தாய்மொழியை தமிழ் மொழியாக வாய்க்கவில்லை என வருத்தம் தெரிவித்துவிட்டு, மறுபுறம் இந்தியை திணிப்பதாக பிரதமர் மோடி இந்தியை செய்வதாகவும் இந்தியை மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு திணிக்க முற்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதற்கு தற்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது எக்ஸ்பிரஸில் பதிலளித்துள்ளார். இந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் எக்ஸ்பிரஸில் அளித்துள்ள பதிவில், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தியை பரப்புவதாக மீண்டும் மீண்டும் பொய் செய்தியை கூறி வருவதாகவும், பிரதமர் மோடி இதுவரை தமிழில் பேசியுள்ளது மற்றும் தமிழுக்கு முக்கியத்துவம் அளித்தவர்கள் குறித்து பட்டியலிட்டு அந்த எக்ஸ்பிரஸ் பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் பிரதமர் மோடி தமிழில் பேச ஆரம்பித்தால் போலி திராவிட மாடல் ஆட்சியாளருக்கு மீண்டும் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காதா என்பதுதான் உண்மை எனவும், இதற்காக இதனை ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சாமானிய மக்களும் உணர்ந்துள்ளார்கள் எனவும் எல் முருகன் தனது எக்ஸ்பிரஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாது, மத்திய அரசு செய்த அளவிற்கு தமிழுக்கு பிரதமர் மோடி அதிக அளவில் இதுவரை எந்த மத்திய அரசும் செய்யாத அளவிற்கு தமிழுக்கு பிரதமர் மோடி அதிக அளவில் தொண்டாற்றி வருவதாகவும், மத்திய அரசின் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழுக்கு செய்த தொண்டுகளையும் அவர் அந்த எக்ஸ்பிரஸ் பதிவிலிருந்து குறிப்பிட்டுள்ளார். அவற்றை பொறுத்த வரைக்கும் காசி தமிழ் சங்கமும் மற்றும் பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு மாணவர்களிடையே உரையாற்றும் போது பிரதமர் மோடி தமிழில் உரையாற்றியது. அது மட்டுமல்லாது, திருக்குறள் உள்ளிட்ட தமிழின் தொன்மை கால இலக்கியங்கள் ஒவ்வொன்றையும் உலக அரங்கில் பிரதமர் மோடி முன்னிறுத்தி வருவதாகவும், அது மட்டுமல்லாது, நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடத்தில் செங்கோல் மற்றும் செம்மொழி ஆராய்ச்சி தமிழ் மையத்திற்கான புதிய கட்டிடம் என தொடர்ந்து பிரதமர் மோடி தமிழை முன்னிறுத்தி வருவதாகவும், இத்தனை தமிழ் தான் எல்லாம் என்று இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் சில பொய் கூறி வந்ததாகவும், தனியார் பள்ளிகளில் மட்டும் தமிழ் மொழியை கட்டாயமாக்க முடிந்ததா எனவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது எக்ஸ்பிரஸ் பதிவில் கேள்வி எழுத்துள்ளார். அது மட்டுமல்லாது, தமிழின் பெயரை சொல்லியே ஆட்சி செய்து வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது எக்ஸ்பிரஸ் பதிவில் வலியுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சமயமணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.